தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். 2 கார்களில் நாம் பிரயாணம் செய்ய இருக்கிறோம். முதல் கார் அழுக்கு நிறைந்ததாக, அசுத்தமாக, கரைகள் நிறைந்ததாக, துர்நாற்றங்கள் எடுக்கிற விதத்தில் அந்த கார் இருக்கிறது. அந்த காருக்கு உள்ளாக இருந்து உங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கிறது. அதை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். அந்த கவரை என்ன செய்வீர்கள்? நிச்சயமாக அந்த காருக்குள்ளாகத்தான் நாம் போடுவோம். 2வது கார் சுத்தமானதாக, அழகானதாக, புதியது போல் தோற்றம் அளிக்கக்கூடிய நல்ல வாசனையினால் அந்த கார் இருக்கிறது. அந்த காருக்குள்ளாக இருந்து உங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கிறது. அதன் கவரை என்ன செய்வீர்கள்? நிச்சயமாக நம்முடைய பாக்கெட்டுக்குள்ளேயோ நம்முடைய பேகுக்குள்ளேயோ போட்டு அதை குப்பை இருக்கிற இடத்தில் போடுவோமே தவிர அந்த காருக்குள்ளாக நாம் போட மாட்டோம். இந்த காரின் 2 உரிமையாளர்களும் ஒன்றுமே நம்மிடம் சொல்லவில்லை. நாம புரிந்து கொண்டு தான் அதை செய்கிறோம், இல்லையா? காரணம், ஒன்று சுத்தமாக இருக்கிறது, இன்னொன்று அசுத்தமாக இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா அல்லது பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமா? சற்று ஆலோசனை செய்து பாருங்கள். நாம் பாவிகள் என்றால் இன்னும் சாத்தானின் தந்திரத்தினால் அநேக பாவங்களுக்குள் நாம் விழ இருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் இன்னும் அநேக பரிசுத்தமான விதத்தில் நம்மை வழி நடத்துவார். நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா அல்லது அசுத்தமாக இருக்கிறோமா? சற்று ஆலோசனை செய்து பாருங்கள். நம்முடைய வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகவே இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, பரிசுத்தமாக இருப்போம், இன்னும் அநேக பரிசுத்தமான காரியங்களை செய்வோம். தேவன் நம்மை வழி நடத்துவார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.